குயிக்காக கீரை குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 பூண்டு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு பருப்பை வந்து நல்லா அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து பூண்டு 2 பல்லு நல்லா நறுக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதோட புளித்தண்ணி வந்து நெல்லிக்காய் சைஸ் சின்னதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த வாசனை மிளகாத்தூள் வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து பருப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கீரை நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் கலர் மாறுற அளவுக்கு விடாதீங்க. அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சோம்பு தூள் இடித்து போட்டிருக்கேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும். தாளிப்புக்காக கடைசியாக ஒரு பேனில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி தலையில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.